சிம்பிள் அவருதான், ஆனா அவர் போட்டிருக்கிற சட்டை என்னோடது என்ற படையப்பா படத்தின் காமெடி போல ஆகிவிட்டது தமிழக வெற்றி கழகத்தின் உண்மையான தலைவர் யார் என்ற பஞ்சாயத்து. அதாவது தாவேகா தலைவர் விஜய் என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மையாக இருந்தாலும் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தான் கட்சியின் பவராக வலம் வருகிறார். கட்சி சார்பில் வழங்கப்படும் நலத்திட்டங்கள், கட்சி நிகழ்ச்சிகள், நிர்வாகிகள் நியமனம் என அனைத்தையும் பார்த்துக் கொள்ளும் ஒன்மேன் ஆர்மியாக புசி ஆனந்த் செயல்படுகிறார். ஆனால் இது தாவேகாவின் பலவீனமானதோடு கட்சி நிர்வாகிகளிடமும் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. முக்கியமாக தாவேகாவில் பதவி ஏற்க வேண்டும் என்றால் சாதியும் பணமும் முக்கியம் என சில தினங்களாக புகைந்து கொண்டிருக்கும் சர்ச்சைக்கு புசி ஆனந்த் தான் காரணம் என சொல்லப்படுகிறது. ஏற்கனவே தேனி மாவட்டத்தை சேர்ந்த பெண் நிர்வாகி இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருந்த நிலையில் அடுத்து திருவண்ணாமலை மாவட்டத்திலும் இந்த பஞ்சாயத்து சபைக்கு வந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் அம்பேத்கர் நகர் பகுதியைச் சேர்ந்த ஹரிஷ் என்பவர் 12 ஆண்டுகளாக விஜய் ரசிகர் மன்றத்தில் ஆரணி இளைஞரணி துணை செயலாளராக பதவி வகித்துள்ளார். தற்போது தாவேகாவில் உள்ள அவர் கட்சியில் பதவி வேண்டும் என்றால் அதற்கு சாதியும் பணமும் முக்கியம் என வீடியோ வெளியிட்டு அதிர வைத்துள்ளார். அதாவது திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளராக செய்யாறு பகுதியைச் சேர்ந்த சத்யா என்பவருக்கு பதவி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு கட்சி தொண்டர்களிடம் கடும் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன. ஆனால் இந்த விஷயம் கட்சியின் தலைவர் விஜய்க்கு தெரியவில்லை என்றும் புசி ஆனந்தின் காலில் விழுந்தால் மட்டும்தான் பதவி எனவும் குற்றம் சாட்டியுள்ளார் ஹரிஷ். முக்கியமாக சாதி பார்த்துதான் அவர்களை புசி ஆனந்த் பதவிக்கு தேர்ந்தெடுக்கிறார் என பகிரங்கமாக கூறியுள்ளார். அதேபோல் இது பற்றி நியாயம் கேட்க போனால் நீ கட்சியிலேயே இல்லை என சாதி பெயரை சொல்லி தன்னை புசி ஆனந்த் விரட்டி விடுவதாகவும் ஹரிஷ் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். கட்சியில 3 மாசம் ஆகுது. 3 மாசத்துல அதாவது மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கொடுத்திருக்காங்க. இப்போ பணம் இல்லை, ஜாதி இல்லை, அப்ப எந்த அடிப்படையில அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க? இது ஆனந்த் சார் தான் இதுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா இப்போ எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது தலைவரே நேர பார்த்து விசாரிச்சு தான் தராரு, போஸ்டிங் கொடுக்குறாரு. இல்லை, ஆனந்த் சார் யாரை கொடுக்குறாரோ அவங்களுக்கு தான் தலைவர் தராரு. ஏன்னா தலைவர் ஆனந்த் சார் 100% நம்புறாரு. 100% நம்புறாரு. நான் 12 வருஷமா இருக்கேன். நான் 12 வருஷமா இருக்கேன். என்னை கட்சியிலேயே இல்லைன்னு சொல்லி ஆனந்த் சார் சொல்லி சத்யா கிட்ட சொல்றேன். ஏன்னு கேட்டா, நான் ரவுடி, நான் அம்பேத்கர் நகர். தலைவர் விஜய் புசி ஆனந்தை முழுமையாக நம்புகிறார். ஆனால் புசி ஆனந்த் உண்மையாக இல்லை என்றும் தனக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும் பதவி கொடுத்து முக்கியத்துவம் கொடுக்கிறார் எனவும் கட்சிக்காகவும் தலைவருக்காகவும் எந்த செலவும் செய்யாமல் இருக்கிறார் எனவும் மற்ற கட்சிக்கு தேர்தல் வேலை செய்பவர்களுக்கு கூட பதவி கிடைக்கிறது என்றும் கூறியுள்ளார். இதுபோன்ற காரணங்களால் விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து தாவேகாவில் வந்தவர்கள் 50% பேர் கட்சிக்கு வெளியே இருக்கிறார்கள் எனவும் புசி ஆனந்த் விஜய்க்கு துரோகம் செய்கிறார் என்றும் அந்த வீடியோவில் பேசியுள்ளார் ஹரிஷ். தலைவருக்கு துரோகம், எந்த ஒரு உண்மையான தொண்டனும் தலைவருக்கு துரோகம் நடக்கிறது தெரிஞ்சுக்கின்னு வேடிக்கை பார்க்க மாட்டான். இங்க நிறைய பேர் அவங்களுக்கு மரியாதை இல்லைன்னு வெளியே இருக்கிறாங்க. 50% மரியாதை இல்லைன்னு வெளியே இருக்கிறாங்க. மக்கள் இயக்கத்துல இருந்தவங்க சொல்றேன், மரியாதை இல்லைன்னா நம்ம போனோட்டு வெளியே இருக்கிறாங்க. பெரியார், அம்பேத்கர் ஆகியோரது கொள்கையே தாவேகாவின் கொள்கை என மாநாட்டு மேடையில் முழங்கிய விஜய் பொதுச் செயலாளர் புசி ஆனந்தால் காட்டப்படும் இந்த சாதிய பாகுபாடு குறித்து இதுவரை கண்டு கொள்ளவே இல்லை என்றும் கூறப்படுகிறது.